இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல காமெடி நடிகரான ராகேஷ் பூஜாரி அவர்கள் சமீபத்தில மாரடைப்பு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கன்னட சினிமால மிக முக்கிய காமெடியரா இருக்கக்கூடியவர் தான் ராகேஷ் பூஜாரி. காமெடி கில்லாடி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. அத தொடர்ந்து இவருக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. காமெடி கில்லாடியின் மூலியமா இவருக்கு ரிஷப் செட்டியோட பழக்கம் ஏற்பட்டு, அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, காந்தாரா படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல ரசிகர்கள் மத்தியில இவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அத தொடர்ந்து ஏகப்பட்ட கன்னட படங்கள்ல முக்கியமான கேரக்டர், காமெடி கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருந்தாரு. சமீபத்துல ரொம்பவே வரவேற்பு பெற்று எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்க படமான காந்தாரா 2லயுமே இவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு. இந்த ஒரு நிலையில உடுப்பியில இருக்கக்கூடிய இவங்களோட ரிலேட்டிவோட ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அங்க மெகதி ஃபங்ஷன்ல பயங்கரமா ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு ஒரே ஃபன்னா போயிருந்திருக்கு. மேடையில இவரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஆடிட்டு இருக்கும்போது சடனா நெஞ்சில கை வச்சு மயங்கி விழுந்திருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அங்க இருந்தவங்க எல்லாமே உடனடியா ராகேஷ் பூஜாரி அவர்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. பட் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்ஸ் அவரு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் இறந்ததுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அவருக்கு ரத்த அழுத்தம் இருந்திருக்கு அப்படின்னும், ரொம்பவே லோ பிளட் பிரஷர் வரவும், அதனால அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு பிரபல கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க அவர் இறந்து போயிருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கன்னட திரையுலகத்துல மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சூரி ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல மாமன் அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படம் வர மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல அவர் ரொம்பவே தீவிரமா இறங்கியிருக்காரு. சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல அவரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பதில் அளிச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, சூரி இதுக்கப்புறம் காமெடியனா ஒர்க் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான். அந்த ஒரு கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட பல மடங்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். முன்ன விட இப்ப ரொம்ப அழுத்தமான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரியான காமெடி பக்கம் திரும்பி போ முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நான் அந்த மாரி போகணும் அப்படின்னா, அந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். மேலும் அதுக்கு அந்த சூழல்ங்கிறது அமையணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இத தாண்டி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கப்புறம் 10ஓட 11 அப்படின்னு எந்த ஒரு படத்துலயும் நடிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த கட்டத்த தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்பவே நல்ல கதையில ரொம்ப முக்கியமான கேரக்டர் மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் சூரிய காமெடியனா பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு பதில் அவர்ட்டேருந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல இடையில இடையில வந்தா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவார்ன்னு நெனச்சோம். பட் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நடிச்சா ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன். நோ காமெடியன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விடுதலை படமாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், 2லயுமே வெவ்வேறு பரிமாணங்கள் குடுத்திருந்தாரு. அதே தான் கருடன் படத்துலயும். மாமன் படமும் முழுக்க முழுக்க முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதாபாத்திரமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவர் பண்ணா ஹீரோவா பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.